தமிழகத்தில் மட்டுமே அதிக தாமதம். சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ் சாலை எப்போது கட்டுமானம் முடியும்? நாட்டின் இரு முக்கிய நகரங்களான சென்னை பெங்களூரை இணைக்கும் எக்ஸ்பிரஸ் சாலை கட்டுமானம் தொடர்ச்சியாக தாமதமாகி வருகிறது. இதற்கிடையே சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ் சாலை தொடர்பாக சில முக்கிய தகவல்களை மத்திய அரசு லோக்சபாவில் பகிர்ந்துள்ளது. இந்த அளவுக்கு தாமதமானது ஏன்? இதன் பின்னணி என்ன என்பது குறித்து நாம் பார்க்கலாம். தென்னிந்தியாவின் இரு முக்கிய நகரங்களான சென்னை பெங்களூருவை இணைக்கும் வகையில் எக்ஸ்பிரஸ் சாலை அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இந்த சாலை 2 ஆண்டுகளுக்கு முன்பே முடியும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் இந்த சாலை கட்டுமானத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு தாமதங்கள் ஏற்பட்டதால் இன்னும் கட்டுமானம் முடியவில்லை. இதற்கிடையே இந்த சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ் சாலை தொடர்பாக சில முக்கிய தகவல்களை மத்திய அரசு லோக்சபாவில் பகிர்ந்துள்ளது. அதாவது சட்ட சிக்கல்கள், தொழில்நுட்ப மற்றும் நிதி சிக்கல்கள் காரணமாகவே சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ் சாலை அமைக்கும் பணிகள் 2 ஆண்டுகள் வரை தாமதமானதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி மக்களவையில் தெரிவித்தார். குறிப்பாக தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் 3ஆம் கட்ட பணிகளில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். தென்சென்னை திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் எழுப்பிய கேள்விக்கு அவர் இந்த பதிலை அளித்தார். இது தொடர்பாக நிதின் கட்கரி அளித்த எழுத்துப்பூர்வ பதிலில், அரக்கோணம் காஞ்சிபுரம் பகுதியில் ஒப்பந்ததாரர் பிரச்சனை இருக்கிறது. எனவே அந்த பகுதியை தவிர மற்ற பகுதிகள் அனைத்தும் ஜூன் 2026க்குள் நிறைவடையும் என்றார். சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ் சாலையை பொறுத்தவரை கர்நாடக பகுதியின் 71 கிலோமீட்டர் சாலை ஏற்கனவே நிறைவடைந்து மக்கள் போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டுவிட்டது. ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டில் நடக்கும் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட பணிகள் தான் தாமதம் ஏற்பட்டு வருகிறது. தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் இந்த சாலை 191.8 கிலோமீட்டர் செல்லும் நிலையில் அங்குதான் கட்டுமானம் முடியாமல் இழுத்துக்கொண்டே போகிறது. தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் மொத்தம் 13,247 கோடி ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டிருந்தது. இதில் ஏற்கனவே 9,126 கோடி ரூபாய்க்கு மேல் செலவிடப்பட்டு விட்டதாம். 2025 நவம்பர் 30 நிலவரப்படி ஆந்திராவில் 87% மற்றும் தமிழ்நாட்டில் 79% கட்டுமானம் முடிந்துள்ளது. இந்த இரு பகுதிகளிலும் கூட தமிழகத்தில்தான் பல்வேறு சிக்கல்களும் உள்ளதாம். குடிவாலா, வாலஜாபேட்டை பகுதியில் கட்டுமானம் 92% முடிந்துள்ளது. இங்கு வில் ஸ்ட்ரிங் கர்டர் சாலை மேம்பாலத்திற்கு ஒப்புதல் தர ரயில்வே தாமதித்தது மற்றும் அதிக அளவில் கடினமான பாறைகள் இருந்தது கட்டுமானத்தை தாமதப்படுத்தியது. அதேபோல வாலஜாபேட்டை, அரக்கோணம் பகுதி கட்டுமானமும் மின்கம்பிகள் மற்றும் ரயில்வே கட்டிடங்களை மாற்றுவதில் ஏற்பட்ட தாமதங்களால் பாதிக்கப்பட்டது. இதில் குறிப்பாக அரக்கோணம் காஞ்சிபுரம் பகுதிதான் மிக மோசமான நிலையில் இருக்கிறது. அங்கு வெறும் 54% மட்டுமே கட்டுமானம் முடிந்துள்ளது. இந்த பகுதியை அமைக்க ஒப்பந்தம் எடுத்திருந்த ஒப்பந்ததாரரின் நிதி நெருக்கடியில் சிக்கியதால் 2025 மே முதல் பணிகள் அப்படியே நின்று போயின. கட்டுமான பணிகள் நடக்காததால் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய மத்திய அரசு கடந்த நவம்பர் 11 நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அங்கு ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் புதிய ஒப்பந்தம் கோரப்பட்டு கட்டுமானம் நடக்கும் என தெரிகிறது. அதேபோல ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள இணைப்பு சாலை பணிகளும் வெறும் 24% மட்டுமே நடந்துள்ளன. ஒப்பந்ததாரரின் மோசமான செயல்பாடுகள், டிசைன் மாற்றங்கள், மழை ஆகியவை இந்த தாமதத்திற்கு காரணமாக இருக்கிறது. மறுபுறம் ஆந்திராவை பொறுத்தவரை அங்கு பெத்தங்களா, பைரெட்டிப்பட்டி பகுதி, பைரெட்டிப்பட்டி, பங்காரூர் பாளையம் பகுதி சிறப்பாகவே இருக்கிறது. அங்கு தேசிய வனவிலங்கு வாரிய நிபந்தனைகள், அதி உயர் அழுத்த மின்கம்பங்கள் இடமாற்றத்தால் ஏற்பட்ட தாமதம் ஆகியவை கட்டுமானத்தை பாதித்திருந்தது. அரக்கோணம், காஞ்சிபுரம் பகுதியை தவிர மற்ற பணிகள் அனைத்தும் ஜூன் 2026க்குள் நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.